ஒருங்கிணைந்த சேலம் மாவட்ட செயற்குழு கூட்டத்திற்கு வருகை ஏற்று 11 தொகுதியும் வெற்றியை நிலைநிறுத்தி நமக்கெல்லாம் அறிவுரையை சொல்லி வெற்றி பெற்ற போறவே இன்றைக்கு வந்திருக்கும் அருமை ஐயா பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலை இந்த கூட்டத்திற்கு சிறப்பான ஏற்பாடு செய்து மக்களோடு மக்களாக செயல்படும் நமது சுற்றுலாத்துறை அமைச்சர் ஐயா அவர்களே மற்றும் சேலம் கிழக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் ஒன்றிய கழக செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் மகளிர் அணி மாணவர் அணி மற்றும் இளைஞர் அணியைச் சேர்ந்த அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் மீது மூர்க்க நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு ஐயா வந்தாலே எதிலையும் வெற்றி தான். எப்படின்னா கிராமப்புறங்கள்ல அப்ப சொல்லுவாங்க காலையில அந்த கோடாங்கன்னு ஒருத்தர் வருவான், நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுமா. நல்ல காலம் நடக்காது, சொல்றது மாதிரி நடக்கும் சில விஷயங்கள், நம்பிக்கை தான் அது. தலைவர் பொறுப்பேற்ற உடனே மகளிர் முதற்கொண்டு மாணவர் முதற்கொண்டு அனைத்து தரப்பினருக்கும் நல்ல திட்டங்களை 21 செய்து முடித்தார், செய்து கொண்டிருக்கிறார். இப்போது நம்ம ஐயா நமக்கு தேர்தல் பொறுப்பாளராக வந்திருக்கார். நான் என் அனுபவத்தில் சொல்றேன், ஐயாவுடைய பார்வைப்பட்டால் தகரமும் தங்கமாகும். ஐயாவுடைய பார்வைப்பட்டால் தகரமும் தங்கமாகும். அதுக்கு ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன், அது எனக்கே சொல்லிக்கிறேன். சாதாரண உங்களில் ஒருவராக என்ன நாடாளுமன்ற உறுப்பினராக்கி இன்று ஒரு மேடையில் பேசக்கூடிய வாய்ப்பை அளித்தவர் எங்களது ஐயா அவர்கள் தான். அது மட்டுமல்ல, எந்த திட்டங்கள் இருந்தாலும் எங்கள் மாவட்டத்திற்கு முதலில் ரோடு வசதியிலிருந்து பாலம் வசதியிலிருந்து நிர்வாகிகளை பார்ப்பது முதற்கொண்டு எங்கள் ஐயா சிறப்பாக செயல்படுத்துவார். இப்ப ஆட்சி எப்படி மக்களுக்கெல்லாம் நல்லது செய்கிறதோ, இங்க இருக்கிற அனைத்து நிர்வாகிகள் தான் நமது வாக்காளர்களை வாக்கு செலுத்த வைப்பவர்கள். அதனால் உங்களுக்கும் நிர்வாகிகள் அனைவருக்கும் நல்ல காலம் பிறக்கிறது என்று கூறி புரிந்து கொள்வீர்கள். ஐயா நீங்க எல்லாம் ஓட்டு வாங்கி கொடுத்தா எதை கேட்டாலும் செய்வார். அப்படி ஒரு தாராள மனதுள்ள ஒரு கொடை வள்ளல் ஐயா. அதனால 26 அனைவரும் ஒன்றுபட்டு சிறப்பான ஒரு வெற்றி 11 தொகுதி வெற்றியையும் ஐயா கையில் ஒப்படைத்தால் நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அதை அனைத்து நிர்வாகிகளும் செய்ய தயாராக இருப்பார். அமைச்சரும் அப்படிதான், சுற்றுலாத்துறை அமைச்சர் என்று கூறி சிறப்பாக செயல்படுத்தி 11 தொகுதியும் நமது ஐயா மூலமாக தலைவர் அவர்களுக்கு ஒப்படைப்போம் என்று இன்றே சபதம் எடுத்து வெற்றி வகையை சொல்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.